எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் மிக்சர் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் இந்த வருஷம் அதுக்கு ஒரு குட்டி வேரியேஷன் கொடுத்து பாருங்களேன். புதினாவையும் சேர்த்து புதினா மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாயை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க. இதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா காஞ்ச எண்ணெயில் பச்சை வேர்க்கடலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் மறுபடியும் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட முந்திரி இருக்குல்லைங்க, அதுவும் ஒரு கைப்பிடி அளவு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்குறேங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம சடச்சடன்னு வெடிக்கிற அந்த கருவேப்பிலை அதையும் போட்டு பத்திரமா பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பூந்திக்குங்க 1 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக பெசரி விட்டுட்டு நம்ம புதினா தண்ணி இருக்கு இல்லைங்க, அதில் பாதி அளவுக்கு அந்த புதினா தண்ணி அதில் சேர்த்துட்டு மீதி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பூந்தி கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கரண்டியில் எடுத்து அந்த மாவை அப்படியே ஊற்றி லைட்டாக தட்டிகிட்டே வாங்க. இல்லாட்டி கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு அழகாக முத்து முத்தாக பூந்தி கிடச்சிடுங்க. இது எல்லாத்தையும் அப்படியே அள்ளி அந்த பக்கம் டிஷ்யூவில் போட்டுறேங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சதில் இதை அப்படியே மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக ஓமப்பொடி செய்கிறதுக்குங்க 1 கப் அளவு கடலை மாவு, பெருங்காயத்தூள், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூனுங்க, இது கூட தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெயை சேர்த்து லைட்டாக பெசரி விட்டுட்டுங்க. இப்போ மீதி புதினா தண்ணி இருக்கும் இல்லைங்க, அதையும் இதில் சேர்த்துட்டு வேணும்னா தண்ணி சேர்த்துட்டுங்க நம்ம முறுக்க மாவு பதத்தில் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதுதான் ஓமப்பொடியோட அச்சு. அதை போட்டுட்டு உள்ள எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவையும் உள்ளே வச்சு அப்படியே அதை இந்த மாதிரி சுற்றி அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஓமப்பொடியும் ரெடி ஆகிடுங்க. இதுவுமே அந்த நுரை இருக்கு இல்லைங்க, அது அடங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுலேயே இதுதாங்க இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு, நொறுக்கி கலக்கிறது. அந்த ஓமப்பொடியை அப்படியே அந்த ஆல்ரெடி வறுத்து வச்சதில் போட்டு ஒரு நொறுக்கி தேவையான அளவு பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே ஒரு கலக்கி எடுத்தாங்க. சூப்பரான புதினா மிக்சர் ரெடி. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.